2014ஆம் ஆண்டு நான் உங்கள் சேவகர். 2019 நான் உங்கள் பாதுகாவலர். 2024 நான் கடவுள். நான் பயோலஜிக்கா பிறக்கவில்லை, நான் கடவுளின் அவதாரம். சமீபத்தில் நேர்காணலில் இந்நாட்டின் பிரதமர் மோடி அவர்களின் பேச்சில் ஒருவர் நான் கடவுள் என்றும் நான் கடவுளின் அவதாரம் என்றும் அவரை பின்தொடர்பவர்களுக்கும் பாபா சாஹிப் அம்பேத்கரின் உரையே இதுக்கு பதிலாக இருக்கும். 1933ஆம் ஆண்டு மார்ச் 4ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 9 மணி அளவில் தீண்டப்படாத மக்களின் பொதுக்கூட்டத்தில் பாபா சாஹிப் அம்பேத்கர் பங்கேற்றார். அக்கூட்டத்தில் அவருக்கு 85 பேர் கையெழுப்பமிட்ட ஒரு பட்டயத்தை பரிசாக அளித்தனர். நீங்கள் எனக்களித்த பட்டயத்திற்கு நன்றி. இப்பட்டயம் முழுவதிலும் எனது பணிகளையும் பண்புகளையும் பற்றி நவிற்சிகள் பல நிறைந்துள்ளன. எளிய மனிதனாகிய என்னை கடவுளாக்கும் முற்படாதீர்கள் என்பதையே இது உணர்த்துகிறது. இத்தகைய தலைமை வழிபாட்டு எண்ணங்களை நீங்கள் கைவிடுங்கள், அது உங்கள் அழிவுக்கு வழிவகுக்கும். தனி மனிதன் ஒருவனை கடவுளாக்கும் உங்கள் முயற்சி உங்கள் பாதுகாப்புக்கும் விடுதலைக்கும் ஒருவரையே நீங்கள் சார்ந்திருக்க வேண்டியிருக்கும். இத்தகைய எண்ண போக்குகளுக்கு இரையாவியர்களாயின் தேசிய நீரோட்டத்தில் உங்கள் நிலை மரக்கட்டைகளின் நிலைக்கோப்பாகவே இருக்கும். உங்கள் போராட்டங்கள் பயனின்றி நின்று போகும். புதிய யுகம் உங்களுக்கு அளித்துள்ள அரசியல் உரிமைகளை மதிக்க தவறாதீர்கள். நம்மால் இயலாதென்று உணர்வில் நீங்கள் இருப்பதால் நமது வகுப்பு மக்களை பிறர் ஏறி மிதித்து அடிமையாக்கி விடுவார்கள். தலைமை வழிபாடு, மனிதனை கடவுளாக்குதல், கடமை மறுத்தல் ஆகிய போக்குகளையே இந்து சமூகம் சீரழிந்து நமது நாடே தாழ்ச்சி நிலையடைய காரணமாயிருந்தது. பிற நாடுகளில் நாடு தழுவிய பேரிழவை எதிர்கொள்ள நேர்கையில் மக்கள் அனைவரும் பாகுபாடின்றி ஒன்று திரண்டு பேரிழவை புறம் கண்டு இடர்விலகி அமைதியை உண்டாக்கினர். ஆனால் நமது சமயமோ மனிதனால் ஆவாதென்று நமது செவிநோக முழங்கி வந்துள்ளோம். மனிதன் கட்டை போன்று செயலற்றவன், துன்பங்களிலிருந்து கடவுள் ஒருவரையே காக்க வல்லவர் என்றும் தேவையான போது கடவுள் வந்து காப்பாற்றுவார் என்றும் நமக்கு கூறப்பட்டு வருகிறது. நாட்டுக்கு பேரிடர் விளையும் போதெல்லாம் ஒன்றுபட்டு அதை நீக்க பாடுபடாமல் கடவுள் அவதாரம் எடுத்து வந்து உதவுவார் என பழகிவிட்டோம். உங்கள் அடிமைத்தனத்தை நீங்களே தான் அகற்ற வேண்டும். அதை அகற்றுவதற்கு கடவுளோ மகானோ நம்பியிருக்க வேண்டாம். உங்கள் விடுதலை என்பது அரசியல் அதிகாரத்தில் பெறுவதனால் இயலுமின்றி புனித பயணங்களோ உண்ணா நோம்புகளோ அன்று உங்கள் அடிமைத்தனத்திலிருந்து வறுமையிலிருந்தும் சமய நூல் பக்தியினால் விடுபட இயலாது. இவற்றையெல்லாம் உங்கள் முன்னோர்கள் தலைமுறைகளாய் கடைபிடித்து வந்தது. உங்கள் இறக்கத்தக்க அவல நிலையில் இம்மியளவும் முன்னேற்றம் கிட்டவில்லை. உங்கள் முன்னோர்களைப் போன்றே நீங்களும் கந்தைகளைத்தான் உடுத்துகிறீர்கள். அவர்களைப் போன்றே இழிந்த சேரிகளிலும் தொழுவங்களிலும் வாழ்ந்து மடிகின்றீர்கள். கோழிகளைப் போன்றே மிகுதியான இறப்பு விகிதம் உங்களிடம் நிலவுகிறது. உங்கள் சமய பட்டினிகள், சிக்கன வாழ்வு, தவ நோன்புகள் உங்கள் பசி கொடுமையிலிருந்து விடுவிக்கவில்லை. உங்களுக்கு தேவையான உணவு, உடை, உறைவிடம், கல்வி, மருத்துவம், வாழ்க்கைக்கு தேவையான பொருள் ஈட்டத்தக்க வழிவகைகள் ஆகியவற்றை அமைத்து தருவதிலே சட்டமன்றங்களின் கடமையாகும். எனவே சட்டமேற்றும் அதிகாரத்தை நீங்கள் கைப்பற்ற வேண்டும். மேலும் உண்ணா நோன்பு, வழிபாடு, தவம் முதலான மாயைகளிலிருந்து சட்டமேற்றும் அதிகாரத்தை கைப்பற்றும் பணியில் உங்கள் கவனத்தை செலுத்துதல் உங்கள் கடமையாகும். அதில்தான் உங்கள் விடுதலைக்கான வழி கிட்டும். நாம் எண்ணிக்கையில் அதிகமாகவும் இருந்தால் மட்டும் போதாது என்பதை மறவாதீர்கள். எப்போதும் விழிப்புணர்வோடு நற்கல்வி பெற்று தன்மதிப்புடன் வலிமையாய் விளங்கினால்தான் வெற்றி கிடைக்கும். அதை தக்க வைத்து கொள்ளவும் இயலும்.